Intradas Tamil பார்த்திபன். நாம இந்த வீடியோவில் பேமெண்ட் த்ரோ பேங்க் இது வந்து பேடிஎம் உடைய அப்ரிவியேஷன். இந்த பேடிஎம் அப்படின்றது ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு வந்து 197 கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் இந்த கம்பெனியினுடைய பேர். பேடிஎம்ன்றது அந்த 197 கம்யூனிகேஷன் அந்த கம்பெனியினுடைய பிராண்டு பேடிஎம், அதாவது பேமெண்ட் த்ரோ மொபைல். இந்த பேமெண்ட் த்ரோ மொபைல் பேடிஎம் சமீபத்தில் ஒரு பேசு பொருளாகி இருக்குது. என்னன்னா, இந்த பேடிஎம் வேலட், அதாவது இந்த மொபைல் பேங்கிங் வேலட், அது ஒன்று ரன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு கிட்டத்தட்ட பேங்க் மாதிரியே ஒன்றா ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பேமெண்ட் பேங்க், அதாவது பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மூலமாக இவங்க பண்ணின நிறைய டிரான்சாக்ஷனில் நிறைய அலிகேஷன், அதாவது நிறைய குற்றங்கள் இவங்க மேலே வைக்கப்படுது. இப்போ இந்த பேடிஎம் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளான ஒரு விஷயம். என்னன்னா, இருக்கு ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் இவங்களுது. இவங்களுடைய பேமெண்ட் வேலட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுற பணத்துக்கு இது வந்து எந்த விதமான காஸ்ட்டுமே கிடையாது. எந்த விதமான காஸ்ட்டுமே இல்லாத ஒரு பிஸ்னஸை வந்து ஒருத்தன் பண்ணுவானா அப்படின்றது முதல்ல வந்து ஒரு கேள்வி. என்னன்னா, இப்போ இவங்க இந்த பேமெண்ட் வேலட் மூலமாக பண்ணப்படுற அந்த டிரான்சாக்ஷன் வந்து யூபிஐன்னு சொல்கிற யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிற யூபிஐ மூலமாக தான் போகுது. இப்போ அந்த டிரான்சாக்ஷனுக்கு உண்டான அந்த அமௌண்ட், அந்த லாபம் வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும். அப்போ இவன் இந்த பேடிஎம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டால், பேடிஎம்முக்கு எந்த விதமான லாபமும் அதனால் கிடையாது. அந்த டிரான்சாக்ஷன், அதாவது வந்து மணி டிரான்சாக்ஷன் இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, மொபைல் மூலமாக வந்து ஒருத்தருக்கு இன்னொரு அமௌண்ட்டை வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல இவங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. அப்போ இவங்க எப்படி இவங்க வந்து லாபம் ஈட்டுவாங்க? இவங்க முதல்ல வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல இவங்க இந்த பேடிஎம் மூலமாக என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது பலவிதமான விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது பேடிஎம் மால் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதாவது இந்த மாலுகளில் வந்து இந்த அவங்களோட அந்த கியூஆர் கோட், அந்த ஸ்கேன், அந்த இதை வச்சு அதில் வந்து பேமெண்ட்டு போடுற மாதிரி. இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு அதில் வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம போக பார்ப்போம். அடுத்ததாக பேடிஎம் மணி, இது வந்து ஒரு சாதாரணமாக எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். த்ரூ அந்த மொபைல் வழியாக வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது. பேடிஎம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் இந்த பேடிஎம் மூலமாக வந்து கட்டிக்கலாம். அப்புறம் இவங்களே இன்சூரன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பேடிஎம் ஸ்மார்ட் ரீட்டைல். நீங்கள் இந்த ரீட்டைல் ஷோரூமில் அல்லது நீங்கள் இந்த மளிகை ஜாமான் வாங்கினா கூட இந்த பேடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது உங்களோட பணத்தை வந்து இது பண்ணிக்கலாம். இதில் அடுத்ததாக பாருங்கள், பேடிஎம் ஃபஸ்ட்டு கேம்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து பணம் கொட்டுற ஒரு பிஸ்னஸ் இது, பேடிஎம் ஃபஸ்ட்டு கேம்ஸ் அப்படின்றது. அதை அடுத்தது பார்ப்போம். அடுத்ததாக இவங்க பண்ணுறது பாருங்களேன், மொபைல் இந்த ப்ரீபெய்ட் சார்ஜஸ், அதாவது நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பேடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ப்ராட்பேண்ட் லேண்ட்லைனு, அடுத்ததாக வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்ஐசி இன்சூரன்ஸ், எல்ஐசி கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பைப்டு கேஸ் பில், அதாவது பைப் வழியாக வர்ற அந்த கேஸுக்கு உண்டான பில்லை வந்து நம்ம பேடிஎம் மூலமாக வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம். அடுத்ததாக பே லோன், அதாவது லோனு, நம்ம ஏதாவது ஒரு லோன் எடுத்திருந்தால் அதை வந்து இந்த பேடிஎம் மூலமாகவே நம்ம வந்து அந்த இஎம்ஐயை வந்து பாஸ் பண்ணிடலாம்.
இப்படி பலவிதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டிடிஹெச் உண்டான அந்த சார்ஜஸ், அதாவது மாதம் மாதம் நம்ம ஏதாவது ஒரு டிடிஹெச் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சார்ஜஸையும் இந்த பேடிஎம் வழியாகவே வந்து பே பண்ணிக்கலாம். இது மாதிரி பலவிதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் இவங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிலிருந்து இவங்க இந்த பேடிஎம்முக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிலிருந்துமே பெருசாக வந்து இவங்களுக்கு பணம் வந்து வர்ற மாதிரி தெரியல. அப்போது இவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தது அதுக்கு தான் வர்றோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேடிஎம்மில் இந்த ரம்மி விளையாடுறதை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. போக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 2, 3, 4 நிறைய கம்பெனிகள் இருக்குது. இந்த ரம்மி விளையாடுங்க, ரம்மியில் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்றுமே இருக்காது. ரொம்ப நிறைய நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து எல்லாம் ரம்மி விளையாடுங்க, ரம்மி கல்ச்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணுவானுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் வந்து ரன் பண்ணுது. இதன் மூலமாக இவங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் இவங்களுக்கு வந்து வருமானம் வந்து நிறைய வருது. இதில் ஒரு பெரிய காமெடியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படியான ஒரு பதவியில், ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவரே சொல்கிறாரு என்னென்னு, ரம்மிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்வமான ஒரு விளையாட்டு, அதை வந்து தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி எந்த விதத்தில் இது வந்து ரம்மின்றது வந்து அறிவுபூர்வமான விளையாட்டு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. மேபி அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். இந்த ரம்மி, இந்த போக்கர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து மறைமுகமாக ரன் பண்ணுது இந்த பிஸ்னஸ் எல்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய இழப்பு இன்னொருத்தனுக்கு லாபம். இந்த ரம்மியில் எவனுமே சம்பாதிச்சது சரித்திரமே கிடையாது. எல்லாருமே வந்து காசு விட்டு போட்டு போயிருக்கிறேன். இதெல்லாம் வந்து இது மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு விஷயம் இல்லவே இல்லை, அந்த விஷயத்துக்கு அவன் வந்து லாபம் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூவி டிக்கெட்டு புக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் வந்து புக் பண்ணிக்கலாம். இது எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடையாது. ஒரு இன்விசிபிள், அதாவது ஒன்றுமே இல்லை ஆனால் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் லாபம் எடுக்கிற கம்பெனி தான் இந்த பேடிஎம். அடுத்ததாக பாருங்கள், இந்த 10 லட்சம் ரூபா நீங்கள் இந்த கேம் விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா கிடைக்கும். இது வந்து ஷூர், நீங்கள் வந்து இதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 லட்சம் ரூபா கிடைக்கும். அடுத்தது 1.5 கோடி ரூபா கிடைக்கும். நீங்கள் 1 கோடி ரூபாய் நீங்கள் வந்து இந்த கேம் மூலமாக வின் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு விளம்பரம் பண்ணி அதிலிருந்து சம்பாதிக்கிற ஒரு சில மாதிரியான பிஸ்னஸையும் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது அந்த பேடிஎம் மூலமாக வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த மாதிரி இவங்க வந்து பலவிதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இந்த முறையாக இருக்கிற பிஸ்னஸ்கள் எதுலேயுமே இவங்களுக்கு பெரிய லெவலில் லாபம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ இந்த கேம்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, இது விளையாண்டா வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்ல இருந்து தான் பேடிஎம் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு எந்த ஆப்ரேஷன்ஸ் மூலமாக ரெவென்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் மூலமாக தான் இவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து நிறைய வருது. ஸோ இவங்க மேலே வைக்கப்படுற ரொம்ப முக்கியமான அலிகேஷன் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் வைக்கிற அலிகேஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதாவது வந்து இந்த ஹவாலா, அதாவது இப்போ ஒரு பணத்தை போடுறது, அந்த பணத்தை வந்து ஃபாரினில் இருக்கிற ஒரு இது மாதிரி ஒரு இது வழியாக வந்து இந்த ஆப் வழியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது, அந்த மாதிரி வந்து இதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. அப்படியே வந்து அந்த மணி லாண்டரிங் பண்ணி இருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஆர்பிஐயுடைய கவர்னரும் டெபுட்டி கவர்னரும் என்ன சொல்கிறாங்களா, இட்ஸ் நாட் அ ரெகுலேட்டரி இஷ்யூ, த அலிகேஷன் நாட் ப்ராப்பர் கேஒய்சி அண்ட் மணி லாண்டரிங். ஆக்சுவலாக ப்ராப்பராக ஒரு கேஒய்சி இல்லாமையே வந்து கஸ்டமரை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த பேடிஎம் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மூலமாக நிறைய குற்றங்களை வந்து இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது விதிமுறைகள் எதையுமே வந்து பின்பற்றவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஆர்பிஐ வந்து முன்வைக்குது. இந்த ஆர்பிஐ வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரணமான பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா மணி லாண்டரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளுடைய கோடிக்கணக்கான பணத்தை யாரோ ஒருத்தன் எப்படியோ எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்றது தான் ஆர்பிஐயுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் விதிமுறைகளை சரியாக பின்பற்றாத காரணத்தினால
பேடிஎம் நடத்துகிற பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இதை வந்து வர்ற 29ஆம் தேதி, அதாவது 29/2/2024 வந்து நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்குது. அந்த பேமெண்ட் பேங்க் மூலமாக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிறைய லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறான். இந்த லோன்ஸ் அப்படின்றதே வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி இன்விசிபிள் மேட்டர் தான். ஆக்சுவலாக லோன் கொடுப்பான், பெரிய பெரிய கடைகள் இந்த மாதிரி ரெகுலராக வந்து அவங்களோட அந்த பேடிஎம் மூலமாக வந்து எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது மூலமாக வந்து நிறைய வந்து லோன் கொடுத்து இந்த டெய்லி வசூல், இந்த கந்து வட்டிகளை வசூல் பண்ணுவாங்க பாருங்களேன், அந்த மாதிரி வந்து இவன் அந்த கந்து வட்டி மாதிரி வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பேமெண்ட் வந்தால் உடனே அந்த பேமெண்ட்டை வந்து அவன் வந்து எடுத்துருவான். இது மாதிரியான லோன்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது இந்த தடை அப்படின்றது, அதாவது இந்த பேமெண்ட் பேங்க்குக்கு, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு விதிக்கப்பட்டிருக்கிற இந்த தடை வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்குக்கான தடை மட்டும்தானே ஒழிய இது வந்து எந்த காரணத்தை கொண்டும் அந்த பேமெண்ட் ஆப், அதாவது இந்த வேலெட்டை வந்து பாதிக்காது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கும் அப்படின்றது ஆர்பிஐ தரப்புலேருந்து சொல்லப்படுது. இந்த பேடிஎம்முடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இதனால் வந்து எந்த விதமான தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேடிஎம்முடைய பிஸ்னஸ் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினபிள் தான். இவங்களுக்கு எந்த வழியாக வருமானம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதுக்குமே வந்து ப்ராப்பராக இந்த வழியாக தான் இவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்றதுக்கு எந்த விதமான இந்த வழியாக இவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்ததாக இப்போ பேடிஎம் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப் பிட்ஸிலா அப்படின்னு சொல்லிப்பட்டு ஒரு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் அப் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப்பை இன்னத்து நியூஸ், அதாவது இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்த நியூஸ் வந்து இந்த பிட்ஸிலா வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறாங்க, வாங்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பணம் இருக்குது இவங்ககிட்ட. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை வந்து வாங்கிட்டாங்க. அடுத்ததாக இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, பேடிஎம்மை வந்து அவங்களோட இ-காமர்ஸ் ஆமை மட்டும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீபிராண்ட் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ரீபிராண்ட் பண்ணி மறுபடியும் வந்து அவங்க வந்து வரப்போகிறாங்க. இ-காமர்ஸ் மேபி ஏதாவது நியூமராலஜி பிரகாரம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபிராண்ட், அதாவது இ-காமர்ஸ் ஆம்ஸை மட்டும் வந்து ரீபிராண்ட் பண்ணி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்ற பேரில் வந்து மறுபடியும் வர்றாங்க. அடுத்ததாக இந்த பேடிஎம்முடைய இந்த தடை, அதாவது பேமெண்ட் பேங்க்குக்கு விதிச்ச இந்த தடை மூலமாக கேட்டாஸ்ட்ரோஃபி ட்ராப்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பேரழிவை சந்திச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியினுடைய ஷேர் வந்து 2150 ரூபாய்க்கு வந்து விற்றாங்க. இந்த கம்பெனியினுடைய ஷேரை 2150 ரூபாய்க்கு இந்த கம்பெனி வந்து விற்றுது. 2021 வந்தது இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆச்சு என்எஸ்சி அண்டு பிஎஸ்சியில். இப்போது இந்த பேரழிவில் சிக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஷேரை வச்சிருக்கிறாங்க. இந்த ஷேர் வந்து 2150 ரூபாய் அப்படின்ற அந்த இஷ்யூ ப்ரைஸில் வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வெறும் 400 சம்திங் தான் இந்த கம்பெனி வந்து இருக்குது. அடுத்ததாக 500 எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற நம்மளை மாதிரி ஆளுங்க என்ன நினச்சிருக்கோம்னா, எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப கூர்ந்து ரொம்ப கவனமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், அவ்வளோ சீக்கிரத்தில் அவன் வந்து லாஸ் பண்ணிட மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவனையே லாஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்து நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மாதிரி கம்பெனிகள்லாம் அவனவே லாஸ் பண்ணுறான். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டு, இந்த ஃபண்டு மேனேஜர்கள் அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் 97 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ சப்போஸ் அவங்க எல்லாருமே வந்து ஒரு 2000 2150 அந்த 2150 அப்படின்ற ரேஞ்சில் எடுத்திருந்தாங்கன்னா இந்த கம்பெனி வந்து லிஸ்டான அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% வந்து கீழே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. இது லிஸ்டான அன்னைக்கு வந்து நாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது என்னென்னா, பேடிஎம் வந்து ஃபாலிங் நைஃபா, கீழே விழுகின்ற கத்தியா, அந்த கத்தியை வந்து பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக காயமாகிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நம்ம போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதை கீழே வர வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வாங்கினவங்க வந்து இன்னைக்கு ஹெவி லாஸில் இருக்கிறாங்க. நான் அந்த வீடியோ வந்து இப்போ இந்த நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருவோம். இது வரைக்கும் நான் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க.
பாருங்கள். பார்த்துட்டு இந்த பேடிஎம் இந்த ஷேரை பற்றி நம்ம 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த சாஃப்ட் பேங்க். இந்த சாஃப்ட் பேங்க் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வி ஃபெல்ட் இட் வாஸ் ப்ரூடன்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது ஜனவரி மாதத்தில் இவங்க அதாவது கண்டினியூவாக ஒரு லாஸ் மேக் பண்ணுற ஒரு கம்பெனி தான் பேடிஎம். இது வரைக்கும் வந்து அவன் லாபத்தையே காட்டினது இல்லை, லாபமே வந்தது இல்லையா என்னென்னு வந்தது இல்லையா அல்லது வந்து அவங்க காட்டலையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து கண்டினியூவாக வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி. இந்த போன லாஸ்ட் குவார்ட்டரில் அந்த லாஸை வந்து கம்மி பண்ண அந்த நியூஸ் வந்தோடனே இந்த பேடிஎம் உடைய ஷேர் வந்து கொஞ்சம் மேலே போச்சு. மேலே போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த இந்த சாஃப்ட் பேங்க் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற அந்த சாஃப்ட் பேங்க் என்ன பண்ணுதுன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக்ல ஒரு போர்ஷனை வந்து ஒரு பெரிய பல்காக வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி அவங்க சொல்கிறப்ப இப்போ இருக்கிற சினாரியோவுக்கு அவங்க வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஃபெல்ட் இட் வாஸ் ப்ரூடன்ட். இது வந்து ஒரு விவேகமான செயல்னு நாங்கள் நினச்சி விற்றோம், அது உண்மையிலுமே வந்து விவேகம் ஆகிப்போச்சு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஷேரை விற்காதவன் வந்து விவேகம் இல்லாதவன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேகர் சர்மா. இவர் தான் இந்த பேடிஎம்முடைய ஃபவுண்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். பட் ஆனால் இப்போ என்னென்னா, இந்த பேடிஎம்முடைய அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து கொஷினபிளான ஒரு பிஸ்னஸ் மாடல். இந்த பிஸ்னஸ் மாடல் அதாவது வந்து இந்த டிஜிட்டல் இந்தியாவுடைய பிதாமகர்கள் யாரோ அதில் வந்து இவருக்கு ஒரு முதலாம் இடத்தை கொடுக்கலாம். இந்த டிஜிட்டல் இந்தியாவை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிற அந்த கோஷம் வந்து முன்வைக்கப்பட்ட போது தான் இவரெல்லாம் வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறாரு. இப்போது நம்ம இந்த பேடிஎம் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு நாம் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா இது எந்த அளவுக்கு கீழே வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் இனிமே வந்து பேடிஎம் ஷேரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வாங்கலாம், ஏன்னா கீழே விழுந்துகிட்டே இருக்குது, எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த 400 சம்திங்கில் வாங்கிக்கலாமா அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து இந்த கம்பெனி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. பட் ஆனால் ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும், ஒரு அசட் பேஸ்டு கால்குலேஷன் போட்டு இந்த கம்பெனி எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 100 ரூபாயிலிருந்து 110 115 இந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக் கிடைச்சா, வெறும் 110 115 ஒரு 120 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க, அந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக் கிடைச்சால் ஒரு நல்ல அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கம்பெனியை நம்ம வந்து வாங்கி வைக்கலாம், ஒன்றும் மோசம் போகாது. அதுக்கு முன்னால் நாம் இந்த ஸ்டாக்கை வாங்கிறது அப்படின்றது மறுபடியும் சொல்கிற மாதிரி தான் ஃபாலிங் நைஃப், அதாவது அந்த கீழே விழுந்துட்டு இருக்கிற கத்தியை கையில் பிடிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ பேடிஎம் ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு நாம் எதுவுமே சொல்ல முடியாது. பேடிஎம் ஸ்டாக்கை இனிமேல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து ரேஞ்சு, 100 110 ஒரு 120, அதுக்கு மேலே வந்து இந்த கம்பெனி வந்து லாக் இல்லை. அந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து உடனே வந்து அழிஞ்சு போகும் அப்படின்லாம் கிடையாது, கண்டிப்பாக வந்து இது வந்து மேல் நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த 400லேருந்து திரும்ப நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அது வந்து அட்வைசபிள் கிடையாது. கீழே வந்துச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்சில் கிடச்சிது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ரேட்டை கொடுத்து வாங்குறோம்னு அர்த்தம். ஏன்னா தக்காளிக்கு தக்காளி ரேட்டு தான் கொடுக்க முடியும், தங்கத்துக்கு தங்கத்தோட ரேட்டு தான் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பேடிஎம் ஷேரை வாங்குறதுக்கு உண்டான ரேஞ்ச். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னால் நம்ம பேடிஎம்மை பற்றி போட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நம்ம போட்ட அந்த வீடியோவையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.